என்ன விவசாய மக்களே, கவனித்தீர்களா? கம்பு கொஞ்சம்தான் விதைச்சிருக்கிறேன். அங்கே பாருங்கள், நெல் மணிகள், அதாவது கம்பு மணிகள் கொஞ்சம் தான் இருக்கும், மீதி எல்லாம் வெறும் போட்டையாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான குருவிகள். இதுக்கெல்லாம் உணவு இன்றைக்கி எங்கேயுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை எம்பளால் கட்டுப்படுத்த முடியல. உங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா வெறும் போட்டையாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்குங்களா, அதுதான் கம்பு. அது பகல் முழுவதும் உணவு எடுத்துக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான உணவு இந்த பூமியில் தயார் நடக்கலை. ஆக கம்பை நிறையா விவசாயிகள் பயன்படுத்தும் போது, அது விதைக்கும் போது, உணவாக பயன்படுத்தும் போது உடம்புக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு பல்லுயிர் பெருக்கத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போது குருவியை திங்குது அப்படின்னு நாம் ஒரு அதுக்காக நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. பாருங்கள், ஒரு கம்பு விட்டு எவ்வளோ நீட்டம் பார்த்தீங்களா? கம்பு விட்டு இப்போ பால் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் குருவி திங்குதுன்னு ஆதங்கப்படக்கூடாது. நமக்கும் நிச்சயமாக கொஞ்சம் கிடைக்கும். அது தின்னது போக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது நமக்கு போதுமானது. ரெண்டாவது, இது விவசாயிகள் என்ன பண்ணால் அங்கங்கே கொஞ்சம் ஒரு 100 கிராம் கம்பு வரிச்சா கூட நமக்கும் ஒரு 10 கிலோ கம்பு கிடைக்கும். குருவிகளுக்கு ஒரு 20 கிலோ கிடைக்கும். அது 2 பாகம் திங்கிட்டும், நாம் ஒரு பாகம் திங்கலாம். மனம் நாம் கொஞ்சம் மனசால் கொஞ்சம் தேர்வாகணும். மனசே தேர்த்திக்கணும். குருவிகள் ஆமாம், அது எங்கே போகும்? நாம் தான் வீடு கட்டி சேமித்து வச்சுருக்கிறோம், கடையில் வாங்கிட்டு சாப்பிட்றோம். அது எங்கே போவோம்? எந்த கடைக்கு போவோம்? அது எங்கே சேமித்து வைக்கும்? அப்போ நாம் யோசிக்கணும். அப்போது கம்புங்கிறது இந்த சித்திரை பட்டத்தில் விதைக்கிறது. இது சித்திரையில் தான் விதைச்சது. எள்ளு கூட கம்பாவை விதைச்சிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்புலலாம் எள் இருக்குது, அல்லது எள்ளில் தான் கம்பு இருக்குது. பார்த்திங்களா? எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் விவசாயத்தில் கொஞ்சம் மாடல் பண்ணணும். நமக்கு தண்ணி இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குது. ஆனால் என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஐயா நீங்கள் இவ்வளோ தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் எள்ளியும் கம்பியும் வரைச்சிக்கிட்டு குருவியும் பிடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கோசரம் நெல்லியை மகசூல் பண்ணி, அல்லது கரும்பு, அல்லது பெரும் பணப்பயிரை பயிர் பண்ணி நாம் என்ன பண்ணோம், என்ன வாழ போகிறோம்? இப்போ நம்ம காட்டில் விளையிற இந்த கம்பை, இந்த எள்ளை, இதை நாம்பளாக சொந்தமாக பயன்படுத்தும் போது அதில் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். என்ன, இன்றைய குருவியினுடைய உணவு கம்பு, மிகச்சிறந்த கம்பு. அடுத்த வருஷம் இதுக்கு கம்பு தேர்வு பண்ணியிருக்கிறேன். அந்த குதிரைவாரி கம்புன்னு சொல்லுவாங்க, பொட்டு கம்புன்னு சொல்லுவாங்க. அது தென்னாட்டில் இருக்குது, விசாரிச்சிருக்கிறேன். அடுத்த வருஷம் வரைக்க போகிறோம். நிறையா குருவி திங்கும், வேறு வழி இல்லை, நாம்பளும் திம்போம். இது ஆபீஸ் கம்புன்னு சொல்லுவாங்களா, அப்போது அந்த பூட்டை தான் இது. இந்த பூட்டையை மட்டும் கொஞ்சம் கவனிங்களே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கூட பூட்டை வர வேண்டியது இருக்குது. அப்படியே பாருங்களா, அது என்ன ஒரு முளத்துக்கு மேலே 1.5 முளம் இருக்க மாட்டேங்குது. நன்றி, மகிழ்ச்சி.